பைசா நீ இந்த பண்ணி அவர் பார்த்தேன் நான் மொத்தம் 500 ரூபாயில முடிவு நினைச்சேன் நேரம் போறேன் அப்ப 500 ரூபாய் தராங்க இல்ல கணக்கு எல்லாத்துக்கும் நீ அப்ப செய்வே. ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், இன்னைக்கு ஃபுல்லாக வேலை இது தாங்க நடந்திருக்கு. அங்கேருந்து சென்னையிலேருந்து கொண்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையுமே இங்கே அடுக்கிட்டேன். இதில் கபோர்டு வரும், சரியா? கபோர்டு ஒர்க்கெல்லாம் வரும் இங்கே அங்கே, இதிலெல்லாம் கபோர்டு ஒர்க் வரும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் எனக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள், சரியா? தெரியுதா? இதெல்லாமே நான் யூஸ் பண்ண பொருட்கள், யூஸ் பண்ணுற பொருட்கள். வந்தால் குளிக்கிறதுக்கு, பல் தேய்க்கிறதுக்கு சோப்பு, அது இது எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். எனக்கு சுத்தமாக முடியலை. இன்றைக்கி வேலைக்கு யாருமே சப்போர்ட்டு கூட இல்லை. ஜெயந்தியக்கா பிள்ளைங்க வந்து இந்த இவ்வளோ துணி வச்சு தந்தாங்க, எடுத்து வச்சு தந்தாங்க. எனக்கு சுத்தமாக முடியலை. இங்கே பாருங்கள், இது எதுக்கு வச்சு, இது குளிக்கிறதுக்கு நான் பேஷன் வாங்கி வச்சுருக்கிறேன். இது வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு. இதெல்லாம் இனிமேல் இதெல்லாம், இது வந்து துணி வைக்கிறதுக்கு, நம்ம அழுக்கு துணி போடுறதுக்கு. இது வந்து இன்றைக்கி நான் வாங்கினது முறம். இப்போ குளிக்கிறது இங்கே இருக்கட்டும், இதை அப்படியே கிச்சனுக்கு கொண்டு போயிடுவோம். இதெல்லாம் வந்து பெருக்கி துடைக்கணும் கிச்சனை. இங்கே பாருங்கள், இனி தான் பாத்ரூம் கழுவு போகிறேன். இந்த ஊஞ்சல் இருக்கு இல்லையா, இது பெட்ரூம்லேயே போடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் இங்கே இல்லை இல்லையா, நான் கிளம்பிடுவேன். அப்புறம் வெளியில் சும்மா தான் இருக்கும், அதனால் உள்ளே போட்டுருக்கிறேன். உள்ளேனா வெயில் படாது. இனி தான் பாத்ரூமெல்லாம் கழுவிட்டு போகணும். சுத்தமாக முடியலை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னெல்லாம் வேலை பார்த்துருக்கேன் பாருங்கள். கடைக்கு போயிட்டு இன்றைக்கி என்னெல்லாம் வேலை காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்கணும். இது வந்து ப்ரேமராக இல்லை ஒரு கோட்டை என்னமோ போட்டு விட்ருக்கேன்னு சொன்னாங்க. பால் காய்ப்பு முடிஞ்சோன்னே பாக்கி பண்ணித்தரோம் அப்படின்னாங்க. நான் போயிடுவேன், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்கும், சரியா? பெட்ரூமை மட்டும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன்னா பெட்ரூமில் வந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையே இல்லை. அதனால பெட்ரூமை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு பாக்கி வேலை செய்கிறதுக்கான இது ரெடி பண்ணிவிட்டு போயிடுவேன். இல்லை எப்படின்னு தெரில, அப்புறம் நான் வந்து தான் நீ இன்னும் பண்ணணுமா அப்படின்னு நாளைக்கு யோசிக்கிறேன். இதில் வந்து கிளாஸ் வந்துடும் மேலேருந்தே. பார்த்திங்கன்னா மேலேருந்தே அப்படியே கிளாஸ் சுற்றி கிளாஸ் வந்துடும், சரியா? இது வந்து என்னோடய அண்ணன் பொண்ணு, என் மருமக வாங்கி தந்தது. இதை வந்து இந்த இடத்துல, அந்த வாசலுக்கு நேரம் அந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சரி, ரொம்ப இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லேயே பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், பெட்ரூம்லேயே நான் டைல்ஸ்லேயே தெரியுதான்னு தெரியலையே, லைட்டில் பார்த்தீங்களா? டைல்ஸ்லேயே வந்து எடுத்து வச்சுருப்பேன். இப்போ வாங்கி தந்தனால எனக்கு ஆளுக்கு மாட்டுறதுக்கு நல்லதாக போச்சு. ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் பார்ப்பேன். சாஸ்திரங்கள் சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்காது, ஆனால் நான் நிறைய பார்ப்பேன், சரியா? அப்புறம் வந்து வேலை நிறைய மூச்சு வாங்குது. இங்கே பாருங்கள், இன்றைக்கி போயிட்டு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். ஹேண்ட் வாஷில் இருந்து இதெல்லாம் டப்பாலாம், மசாலா டப்பாலாம் ஆல்ரெடி வாங்கியே வச்சுருந்தேன். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் நிறைய திங்ஸு நான் வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் இது இந்த வீட்டுக்கு வர திங்ஸே கிடையாது. இந்த திங்ஸு வேறு ஒரு வீட்டுக்கு போக வேண்டிய திங்ஸ் எல்லாமே, சரியா? அதாவது கடவுள் ஒன்று சொல்லியிருப்பார், எங்கே யாருக்கு என்ன பண்ணணுங்கிறது, சரியா? அதே மாதிரி தான் எனக்கு இப்போது நடந்திருக்கு. யார் எங்கே இருக்கணும்னு கடவுள் எழுதின பிரகாரம் தான் நடக்கும். நம்ம என்ன தான் குதித்து 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 ட்ரை பண்ணாலும் அவர் நினைக்கிறது தான் நடக்கும். நம்ம வந்து எப்படி இருக்கணும், யார் நம்ம கூட இருக்கணும்,
பிள்ளைங்களா, புருஷனா, தாயா, தந்தையா அப்படிங்கிறது, உற்றார் உறவினராங்கிறது கடவுள் எழுதுறது தான் நடக்கும். நம்ம நினைக்கிறது ஒன்றுமே நடக்காது. சரியா? நமக்கு என்னது நல்லது என்னது கெட்டதுன்னு கடவுளுக்கு தெரியும். நான் இவ்வளோ திங்ஸு வாங்கி வச்சுருந்தேன், ஆனால் லாஸ்ட் அது எங்கே வந்தது? நான் இவ்வளோ சீக்கிரம் வீடு வேலை முடித்து இவ்வளோ சீக்கிரம் உள்ளே வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல. சரியா? சொல்லப்போனால் இந்த வீடு கூட இங்கே வர வேண்டிய வீடே இல்லை, நான் வேறு இடத்துல போட வேண்டிய வீடு. ஆனால் இங்கே போட்டேன். கமாண்டில் அனு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் இடம் வாங்கினீங்க சேமிப்பை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. இது வாங்கின இடம் இல்லை, இது எங்கள் அம்மா வாங்கியிருந்த இடம். சரிங்களா? அம்மா எனக்கு தந்தாங்க, அதில் வீடு வச்சுருக்கேன். இடம்லாம் நான் வாங்கலை. ஓகேவா? இடம் வாங்கலைன்னா இடம் வாங்கினது ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி போட்டிருந்தேன் இல்லையா, அது வேறு இடம். அது இப்போ தான் வாங்கியிருக்கிறேன். இது வந்து வாங்கின இடம் இல்லை, எங்கள் அம்மா வாங்கி போட்டிருந்த இடத்துல நான் வீடு வச்சுருக்கேன். அம்மா எனக்கு தந்தாங்க, இறக்குறது சாகிறதுக்கு முன்னாடியே எனக்கு எழுதிட்டாங்க. சரியா? அதனால் இந்த திங்ஸில் முக்கால் திங்ஸுமே, இந்த வீட்டில் இருக்கிற முக்கால் திங்ஸுமே வேறு இடம் போக வேண்டியது. கடவுள் என் கூடையா இல்லை எனக்கு எதிரானு எனக்கு தெரியலை. ஆனால் இன்றைக்கி ஒரு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வீடு வச்சு அந்த திங்ஸ் எல்லாம் இங்கே வர மாதிரி ஆயிடுச்சு. சரியா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் மளிகை ஜாமான் இதெல்லாம் வந்து இப்போ தான் அடுக்கி வச்சுருக்கேன். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம்லாம் கபோர்டு வந்துடுங்க, இந்த இடம் எல்லாம் சுற்றி கபோர்டு வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சு பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், ஸ்லிம் சுவிட்சு எனக்கு ரொம்ப பிடிச்சி. சுவிட்சு கூட நான் வந்து ரொம்ப பிடிச்சி. இந்த சுவிட்சு ஒரு சுவிட்சு மட்டும் 37 ரூபாயா என்னமோ சொன்னாங்க. அந்த சுவிட்சு கூட நான் பிடிச்சி வாங்கின சுவிட்சு. சரியா? அதில் ஒவ்வொரு இடத்துலையா நான் வந்து ஒயரிங்காரங்கள்ட்ட கொடுக்கவே இல்லை. ஒயரிங் பண்ணுறப்போ நான் வந்ததுக்கப்புறம் ஒயரிங்காரங்களை வர சொல்லி அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல இந்த ப்ளக்கு வேணும், இந்த சுவிட்சு வேணும் அப்படின்னு. ஏன்னா இது கரண்ட் அடுப்பு வைக்கிறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜூஸ் மேக்கருக்காக இங்கே தனியாக பண்ண சொன்னேன். எனக்கு வந்து கொஞ்சம் இடம் விட்டு இருக்கிற மாதிரி. சரியா? இது வந்து எப்படின்னா மிக்சிக்காக, இது வந்து எப்படின்னா கிரைண்டருக்கு. சரியா? இங்கே ஒரு சுவிட்ச் வரும், இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சுவிட்ச் இதில் வரும். இதில் வந்து வாட்ரு ப்யூர் பண்ணுற மிஷின் இருக்குல்ல, அந்த இது வைக்கிறதுக்கு. சரியா? ஏன்னா அதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் தான் நான் தூக்கி கொடுத்துட்டேன். எல்லாத்தையுமே தூக்கி கொடுத்தேன். ஹீட்டர்லேருந்து இந்த வாட்டர் ஃபில்டர்லேருந்து எல்லாமே தூக்கி கொடுத்துட்டேன். ஒன்றுமே நான் எடுக்கலை. சரியா? சம்பாதிக்கலாம் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை இருந்துச்சு. இந்த பொருள் என்னுடைய தன்மானம் எனக்கு யாருக்கு விட்டு கொடுக்க தோணலை. என் தன்மானத்தை விட்டு நான் இருக்கணுமான்னு தோணுச்சு. அன்னைக்கு எனக்கு அந்த ரூம் கிடைக்கலனா கூட கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பேன்னா, அந்த திங்ஸை எல்லாம் ரோட்டில் போட்டுட்டு கூட நான் ரோட்டில் படுக்க கூட தயாராகிட்டேன். பையன்கிட்ட சொல்லிட்டேன், நீ வந்தா வா, வரலனா போ, எனக்கு வீடு கிடைக்கலன்னா ரோட்டில் படுப்பேன் அப்படின்னு. சரியா? ஆனால் வந்து எனக்கு கடவுள் என்னை கைவிடலை. ஆனால் அந்த திங்ஸ் எல்லாம் மாட்டுறதுக்கு இடம் இல்லாமல், கொண்டு வைக்கிறதுக்கும் இடம் இல்லாமல் ஒருத்தருக்கா அப்போ தூக்கி கொடுக்குறப்ப என்ன நினச்சேன்னா, நான் சம்பாதிப்பேன், இது நான் சம்பாதிச்ச சொத்து, யாரையும் ஏமாத்தின சொத்து இல்லை, நான் சம்பாதிச்சது, இனியும் நான் சம்பாதிப்பேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருந்துச்சு. அதனால் கொடுத்தேன். அதே மாதிரி எல்லாமே இனி இது வாங்கணுங்க, வாட்ரு இது பண்ணுறது வந்து இனிமேல் வாங்கணும். சரியா? ஏன்னா தண்ணி வந்து மோட்ரு, இதில் ஒரு விஷயம் என்னென்னா, மோட்ரு போடணும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. பால் காய்க்கிறதுக்கும் 2-3 நாளைக்கு முன்னாடி தான் மோட்ரே போடுறதுக்கு, அது அதாவது ஊர்லேருந்து கிளம்புறதுக்கும் 2 நாளைக்கு முன்னாடி. சரியா? அது ஒரு வீடியோவில் நான் பேசியிருந்தேன். அந்த வீடியோ பேசிட்டு டக்குன்னு டெலீட் பண்ணிட்டேன். அது எப்படின்னா, காலையில் வந்து 1 மணிக்கு, மதியம் 1 மணிக்கு மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியா? ஆனால் எனக்கு தண்ணியே கிடைக்கல. நைட்டு 7, 8, 9, 10 மணி வரைக்கும் தண்ணி வந்ததா கேட்டால் தண்ணி வரல, மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னாங்க. மோட்ரு இறக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாங்க. பாறை, ஃபுல் பாறை. சரியா? நைட்டு 12 மணி ஆனோடனே எனக்கு அழுக வந்துடுச்சு. ஏன்னா தண்ணி வந்தாலும் வரலனாலும் காசு நம்ம கொடுத்தே ஆகணும். அப்போ எனக்கு அழுக வந்துடுச்சு. இந்த காசெல்லாம் மண்ணுக்குள்ளே தானே போகுது, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு மண்ணுக்குள்ளே போகுதே. நான் அழுது காலையில் 5:30 மணி வரைக்கும் அழுதுருக்கேன். 5:30 மணிக்கு, காலையில் 5:30 மணிக்கு
அதுக்கு முன்னாடி 12 மணிலேருந்து அழுது நான் என் அம்மாட்ட சொல்லி அழுகுறேன். என் காளி அம்மாட்டையும் என் சிவன் அப்பாட்டையும் சொல்லி அழுகுறேன். இப்படி எனக்கு அது எப்படின்னு சொல்கிறான்னா, தாய்ப்பால் கூட எனக்கு குறைய வரலைங்க. ஒரு மருந்து மாத்திரை எடுத்து ஒரு பொடி சாப்பிட்டு கூட இல்லைங்க. அவ்வளோ தாய்ப்பால் எனக்கு இருந்துச்சு. அப்போ கூட எல்லாருமா சொன்னாங்க, கண்ணு கிடச்சிரும், வெளியே வராத. ஏன்னா இப்படியே நனைஞ்சி இந்த நைட்டு தும்பு இருக்குல்லக்கி அடி சைடு அப்படி அங்கெல்லாம் சொட்டாக ஊற்றும். நான் படுக்கிற இடம் பெட் இல்லாமல் தான் படுக்க சொல்லுவாங்க. சரியா? அப்போ கட்டில் பெட் இல்லை. ஏன்னா முதுகு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு எங்கள் இதிலலாம் அப்படி தான் பெட்டு கொடுக்க மாட்டாங்க. படுத்துட்டு எந்திக்கிறப்ப காலையில் பார்த்தா அந்த கட்டில் தோரம் இருக்கும் தெரியுமா, 3 லைன் 4 லைன் போட்டிருப்பாங்களே, மரக்கட்டில். கீழே பார்த்தா அப்படி ஒரு குட்டை மாதிரி அப்படியா பால் அப்படி கட்டி நிற்கும். பெரிய இடமா அப்படி அவ்வளோ பால் இருந்துச்சே அம்மா. அப்போ எல்லோரும் சொன்னாங்க, கள்ளங்கபடம் இல்லாத மனசு, அதனால தான் கடவுள் எனக்கு இவ்வளோ தாய்ப்பால் தந்திருக்கு அப்படின்னாங்க. ஆனால் நான் இருக்கிற வீட்டில் நீ வைக்க சொன்ன இடத்துல தான் நான் வீடு வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு தண்ணி தரலையம்மான்னு சொல்லி அழுதுட்டு சொன்னேன், எனக்கு போர் தண்ணி கிடச்சி நான் முதல் போர் தண்ணி உன் சன்னிதானத்துக்கு கொண்டு வருவோம்மா, எனக்கு தண்ணி தாளிச்சேன். 5:30 மணிக்கு தண்ணி கண்டுதுங்க. 450 அடி தாழ்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு தண்ணி கண்டுது. அந்த தண்ணி உண்மையிலே சொல்கிறேன் நல்ல டேஸ்ட்டுங்க. எனக்கு தண்ணி தந்தால் நீ நல்ல டேஸ்ட்டான தண்ணி தான்னு கேட்டேன். தண்ணி நல்ல டேஸ்ட்டான தண்ணி தான் கிடச்சிச்சு. நான் நினச்சி பார்க்காத விஷயம் போர் போடுறது. அது வீடெல்லாம் வச்ச பிறகு தான் போர் போட்டேன். ஏன்னா போர் போடணும்னு நினைக்கல, லைன் பைப் இருந்துச்சுல, அதை நினைக்கல, அதனால் போர் போட்டேன். அதுவும் நடந்துச்சு. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே செட் பண்ணிட்டேன். இந்த பாருங்கள், பாத்திரம் எல்லாமே செட் பண்ணிட்டேன். எல்லாமே ஒன்று கூட பழசு இல்லைங்க, எல்லாமே புதுசு தான். இதெல்லாம் வாங்கி வச்ச திங்ஸு தான். ஆல்ரெடி நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்ச திங்ஸு தான். சரியா? ஓகே, இப்போ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஏன்னா அங்கே கதவை பூட்டிடுவாங்க. டைம் ஆச்சு, நைட்டு மணி 9:30 ஆகிடுச்சு. இப்போ கதவை பூட்டிடுவாங்க. இனி பூட்டினா நம்ம போய் கொட்டி தான் நிற்கணும். ஆல்ரெடி எப்படா என்னை இந்த வீட்டில் படுக்க வைக்கலான்ட்டு தான் ட்ரை பண்ணுறாங்க. நான் படுக்க மாட்டேன். ஏன்னா வீடு கட்டியிருக்கேன். ஓகே, ஏசி போட்டாச்சு. ஏசி போட்டதுக்கு இன்றைக்கி தான் ஏசி மாட்டினாங்க. ஏசி போட்டுருக்கு, தெரியுதா? அதனால் இனி இப்போ நான் தூங்க போகிறேன். பூ என்றைக்கு வாங்கினேன், ஃபங்க்ஷனுக்கு வாங்கின பூங்க, கட்டி வச்சது மிச்சம் இருந்துச்சு. சரி, இதை எதுக்கு வேஸ்ட்டு பண்ணணுமேன்ட்டு பூ வச்சேன். அதுவும் இதாகிடுச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே போயிடலாமா? எல்லாமே செட் பண்ணியாச்சு. பாக்கி உள்ளதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கேன். சரியா? சிஜினே, இது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணு. எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு. மம்மி போகிறேன். சரி, இந்த இதை பார்த்தீங்களா? இந்த லைட்டெல்லாம் சூப்பராக இருக்குல்ல? இதெல்லாம் என்னுடைய செலெக்ஷன் தான். சரி, ஓகே, போகலாமா? லைட்டை ஆஃப் பண்ணு. போகலாம். கார் பார்க்கிங் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா கார் பார்க்கிங்? ஆல்ரெடி எனக்கு ஒரு பைக் இருக்குது. இது ராயல் என்ஃபீல்டு. இன்னொரு பைக் அங்கே இருக்குது ஊரில். அதை வந்துடும், அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடும், அனுப்பி வச்சுருவேன். ஏன்னா பார்க்கிங் இருக்கிறதுனால இங்கேயே வச்சுருவேன். இதை நீ கேட்டு போடணும். பார்க்கிங் உள்ள அந்த பெரிய கேட்டு போடணும். இது வாசல் சின்ன கேட்டு போடணும். எவ்வளோ கேப்பு பாருங்கள். இது ரோடு. இந்த ஒரு ரோடுக்கு கேப்பில் ஜெயந்தி அக்கா வீடு. அவ்வளோதான். பூட்டிட்டாலோ பூட்டிட்டாலோ எனக்கு தெரியும். அவளுக்கு இருக்க மாட்டா, வந்துடுவா அப்படின்னு தெரியும். அவளை பூட்ட மாட்டா. சரி, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். என்ன லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? ஓ, எங்கே இது இருக்குது? எல்லாம் இங்கே படுத்திருக்காங்க. அவங்க 2 பேரும் அங்கே தூங்கிட்டாங்க, பிள்ளைங்க இங்கே தூங்கிட்டாங்க.
இங்கே யார் படுத்திருக்கா? அப்போ இந்த துணியை மடிக்கிறதுக்கு நீங்கள் இங்கே படுத்திருக்கீங்க அதானே? அப்புறம் அப்போ அங்கே போவோம் மக்களே, அங்கே போய் படுப்போம். அப்போ நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா அங்கே படுக்கலாம்ல சேர்ந்து. வா, ஏசி மாட்டியாச்சுல, வா போயிட்டு வரும். சரி, அப்போ இதை தூக்கி அந்த சைடு போடு, இல்லைன்னா இந்த சைடு போடு, நடுசில் எனக்கு ஒரு இடத்த போடுங்க, படுக்கலாம். அத்தை படுக்கட்டா இங்கே? வேண்டாம், நான் இதில் படுக்கிறேன். சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், குட் நைட்.